இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தில் சிறந்து விளங்கியதோட இறை செய்திக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. வஹீக்கு தான் முன்னுரிமை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முன்னுரிமை. இன்றைக்கு அந்த நபித்தோழர்களின் பெயர்களை சொல்லித்தான் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கிறார். நாங்க சஹாபாக்களை பின்பற்றுவோம். அந்த சஹாபி நமக்கு என்ன சொல்றாரு? எந்த சஹாபி கூற்றையும் பார்க்காதீங்க, நபி என்ன சொன்னாங்கன்னு பாருங்கிறார். அபூபக்கர் என்ன சொன்னார் என்று பார்க்காதீர்கள், உமர் அவர்கள் என்ன சொன்னார் என்று பார்க்காதீர்கள், அலி அவர்கள் என்ன செய்தார் என்று பார்க்காதீர்கள். நபி நமக்கு என்ன சொன்னாங்க, என்ன உத்தரவிட்டார்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும் என்று தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நடைமுறையின் மூலமாக அற்புதமாக வழிகாட்டி இருக்கும் பொழுது இன்றைக்கு பல பேர் சஹாபாக்களை பின்பற்றணும், அபூபக்கர் அவர்களை பின்பற்றணும், உமர் அவர்களை பின்பற்றணும்னு கூப்பிடுறாங்க. இது எப்பேற்பட்ட முரணான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அவர்கள் அழைத்ததற்கே மாற்றம் அல்லவா? அவங்க இந்த மார்க்கத்துக்கு ரத்தம் சிந்தி உழைத்து பாடுபட்டார்கள். எதற்காக வேண்டி? வஹீ நிலைநாட்டப்படணும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அந்த சட்டத்தை எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும், அதற்குத்தான் பாடுபட்டார்கள். தன்னுடைய கருத்து மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி எந்த நபித்தோழரும் உழைக்கவில்லை. அப்ப நபித்தோழர்கள் உழைத்ததே, நபித்தோழர்கள் பாடுபட்டது, தியாகம் பண்ணது எல்லாமே எதற்காக வேண்டி? வஹீயை பின்பற்றுங்கப்பா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் அனைத்து நபித்தோழரின் நிலைப்பாடாக இருந்தது. இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய நிலைப்பாடாகவும் அதுதான் இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்புடைய பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழிகட்ட கொள்கை கொண்ட கூட்டத்தினரை தனியே சந்தித்து அவர்களின் தவறான நிலைப்பாடுகளை எல்லாம் குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை எடுத்து சொல்லி அவர்களில் பலரையும் நல்ல கருத்திற்கு, சத்தியத்தை நோக்கி அழைத்தார். இது போன்ற தவறான கொள்கை கொண்ட நபர்களிடையே வாத பிரதிவாதங்களில் இப்னு அப்பாஸ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் குர்ஆன் சம்பந்தமான ஞானம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய நடைமுறைகளை நன்கு அறிந்தவராக இருந்தார் என்பது பற்றிய செய்தியை நம்ம பார்த்தோம். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வையும் இப்னு அப்பாஸ் அவங்க நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இது புகாரியில் 4642வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, உமர் அவர்களினுடைய ஆட்சியில் அவருடைய ஆலோசகர்களாக, அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை சொல்பவர்களாக அதிக அளவில் இளைஞர்கள் தான் நாங்கள் இருந்தோம். அதில் ஹுர்ரு என்கிற ஒரு நபரும் இருந்தார். அவரும் இப்னு அப்பாஸ் அவர்களைப் போல ஒரு இளைஞர், அல் ஹுர்ரு இப்னு கைஸ் என்று சொல்லப்படுபவர். ஹுர்ரு என்கிற ஒரு இளைஞரும் இருந்தார். அவர் தொடர்புடைய ஒரு நிகழ்வை இப்னு அப்பாஸ் அவங்க விளக்குறாங்க. அவருக்கு உயைனா என்கிற பெயரில் ஒரு உறவினர் இருந்தார். இப்போ நிறைய பேர் சொன்னோம்னா நமக்கு குழப்பம். ஹுர்ருங்கிறாங்க, உயைனாங்கிறாங்க, அந்த பெயர்களை நம்ம விட்டுருவோம். ஹுர்ருங்கிற பேரை மட்டும் நினைவில் நிறுத்தி கொள்வோம். அவருடைய ஒரு உறவினர் ஒருவர், ஹுர்ரு அவர்கள் உமர் அவர்களிடத்தில் ஒரு மதிப்பிற்குரிய அந்தஸ்தில் ஒரு நெருக்கத்தில் இருப்பதை வைத்து கொண்டு அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஆட்சியாளரிடத்தில் எங்களை அழைத்து செல்ல மாட்டீர்களா, இல்லை கூட்டு போகலாம்ல, நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது, அவர்களை சந்தித்து சில செய்திகள் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது, உங்களுக்கு தான் ஆட்சியாளரோடு ரொம்ப நெருக்கமாக நீங்கள் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி ஹுர்ரு என்பவரினுடைய ஒரு உறவினர் உமர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஹுர்ரு அவர்களும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்குறாங்க. அந்த சபையில் இப்னு அப்பாஸ் அவர்களும் இருக்கிறார்கள், ஹுர்ரு என்கிற அந்த இளைஞரும் இருக்கிறார், அவருடைய உறவினரும் வந்துட்டார். உமர் அவர்கள் ஆட்சியாளரை சந்திப்பதற்கு ஏற்பாடு. உமர் அவர்களை சந்தித்த உடனே சொல்கிறார், இப்னுல் ஹத்தாபின் மகனே, நீங்கள் நீதமாக ஆட்சி செய்யவில்லை. யார் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது, அவர் நல்ல விஷயமா 4 கருத்துக்களை சொல்வார், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை சொல்வார்னு பார்த்தா திட்டுறார் உமர் அவர்களை. நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க, உங்களுடைய ஆட்சி நீதமாக இல்லை, நீங்கள் நீதமாக ஆட்சி செய்யவில்லை என்று எண்ணம் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுடைய ஆட்சியை பற்றி நீதமற்ற ஆட்சி என்று சொல்ல முடியுமா?
அவருடைய வரலாற்றை படிக்கக்கூடிய பலரும் உமருடைய ஆட்சியில் வியந்து போகக்கூடிய அம்சமே அவர் கடைபிடித்த நீதி, அவர் கடைபிடித்த நேர்மை, அவர் கடைபிடித்த சிறந்த நிர்வாக திறமை. அதை பற்றித்தான் எல்லோரும் இன்றளவும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள் சிலாகித்து சொல்கிறார்கள். ஆனால் அவர் உண்மைக்கு புறம்பா என்ன நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஆட்சி நீதமாகவே இல்லை அப்படின்னு ஏகபோகமாக அடுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக. உமர் அவர்களுக்கு கடுமையான கோபம், எழுந்து அடிக்க போயிட்டார். யாரை? தனக்கு முன்பாக தனக்கு நேரே அமர்ந்து கொண்டு தம்முடைய ஆட்சியை பற்றி உண்மைக்கு புறம்பாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபரை, ஹுர் அவர்களுடைய உறவினர், அவரை போய் அடிக்க போயிட்டார். அடிக்க நெருங்கும் பொழுது ஹுர் அவர்கள் உடனடியாக ஒரு அறிவுரையை முன்வைத்து விட்டார். உமர் அவர்களை கோவப்படாதீங்க, இவர் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள். ஹுதில் அஃபுவ வ அமுரு பில் உர்ஃப் வ அரில் அனில் ஜாஹிலீன். திருக்குரான் வசனத்தை ஓதி காண்பித்து அறிவுரை சொல்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு எந்த அறிவுரையை சொன்னானோ அந்த அறிவுரையை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹுதில் அஃபுவ, மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெருந்தன்மையை நீங்கள் கடைபிடியுங்கள். வ அரில் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களாக அறிவினர்களாக இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன் தூதருக்கு அறிவுரை சொல்கிறான். அந்த அறிவுரை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இவரை விட்டுருங்க, இவர் விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கண்டுகொள்ளாமல் நான் தெரியாமல் ஏற்பாடு பண்ணிட்டேன், விவரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார், விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னார். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அவர் குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதி காண்பித்ததுதான் தாமதம். உமர் அவர்கள் கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். உடனடியாக தம்மை நிதானப்படுத்தி கொண்டார். அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்திற்கு கட்டுப்பட்டு அவரை அலட்சியம் செய்து விட்டார், புறக்கணித்து விட்டார் என்று இப்னு அப்பாஸ் அவங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொல்றாங்க. இது புகாரில 4642வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ உமர் அவர்களுடைய ஆட்சியை பற்றி இப்னு அப்பாஸ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? உமர் அவர்களுடைய ஆட்சியில இப்னு அப்பாஸ் அவர்களை போன்று பல இளைஞர்கள் குர்ஆன் வசனங்களை எல்லாம் நன்கு நினைவில் வைத்திருக்கக்கூடிய, தன்னுடைய ஆட்சிக்கு தக்க நேரத்தில் தன்னுடைய செயல்பாடு தொடர்பாக ஆலோசனை சொல்லக்கூடிய பல ஆலோசகர்களை இளைஞர்களாக அதிகமாக தமக்கு நெருக்கத்தில் வைத்திருந்தார். அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு செவிமடுத்து கட்டுப்பட்டு நடப்பவராகவும் இருந்தார். அதையும் நம்ம பார்க்குறோம்ல, எப்படிப்பட்ட இளைஞர்களை தான் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. கோபப்படும் போது நிதானப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு சொன்ன அறிவுரை உங்களுக்கு நானும் இப்போது நினைவூட்டுகிறேன் ஒரு இளைஞர் சொல்றாருன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறார்ல. உமர் அவர்கள் கலீஃபாவாக ஒரு ஆட்சியாளராக தம்முடைய சபையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நல்ல நாலேஜ் பெர்சனாக குர்ஆன் வசனங்களின் மீது பற்று கொண்ட நினைவாற்றல் உள்ள தக்க சூழ்நிலைக்கு தக்க குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களை தம்முடைய சபையில் அமர வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நேர் உள்டாவாக இருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம லேசாக கோவப்பட்டாலே நம்மளே விட்டுடலாம்னு இருப்போம். பக்கத்தில் உள்ளவர் சொல்வார், உன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டான், இதே நானாக இருந்தால் நாக்கை பிடிக்கிட்டுன்னு ஆரம்பிப்பாரா. அவர் லேசாக கோவம் தணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வெகுண்டு எழுந்துருவார். வெகுண்டு எழுந்து அவரே மன்னிச்சு விடலாம்னு இருப்பார். இவர் சொல்லக்கூடிய உனக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு சொரணை சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா, என்ன மாதிரி வார்த்தையை பார்த்து உன்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறா, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதே நானாக இருந்தால் செவிட்லேயே ஒரு 2 விடுவேன் அப்படின்னு ஏகபோகமாக சொல்லி இழுத்து விட்டுருவார். லேசாக முடியக்கூடிய ஒன்று கர்பலா யுத்தம் அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில். ஆனால் அங்கே பாருங்க, ஒரு ஆட்சியாளர் கடும் கோபம் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு விளைவும் ஏற்பட்டிருக்கலாம். குர்ஆன் வசனத்தை சொல்லி அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களை தமக்கு அருகாமையில் வைத்திருந்தார் என்கிற இந்த தகவலை, இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் அவங்க நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம். அதே போல் இப்னு அப்பாஸ் அவர்கள் தொடர்பில் மிக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி அஹ்மதுல 2847வது செய்தியாகவும், தபுரானி என்கிற நூலில் 10584வது இலக்கத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, நான் என் தந்தையோடு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்றோம். இந்தஹு ரஜுலுன் யுனாதீஹி, அந்த நேரத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். இந்தஹு ரஜுலுன் யுனாஜீஹி, அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் ரகசியமாக பேசி கொண்டு இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, நானும் என்னுடைய தந்தையும் போனோம். அங்கே ஆல்ரெடி ஒரு நபர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் எங்கள் இருவரையும் நபியல் நாயகம் அவர்கள் கவனிக்கவில்லை. ஃபஹரஜ்னா மின் இந்திஹி, ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். அப்போ என்னுடைய தந்தை என்னிடத்தில் சொன்னார், அலம் தர இலபினி அம்மிக்க, உன்னுடைய சச்சாவுடைய மகனை நீ பார்த்தாயா, உங்கள் அண்ணனை பார்த்தியா, ரசூலுல்லாஹ்வை மென்ஷன் பண்ணி உங்கள் அண்ணனை பார்த்தாயா, கல் முஅரிதி அன்னி, என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம்,
அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை கண்டுகொள்ளவே இல்லையே என்கிற டைப்பில் இப்னு அப்பாஸுடைய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, தந்தையே இன்னஹு கான இந்தஹு ரஜுலுன், அங்கே ஆல்ரெடி ஒரு நபர் இருந்தார், யுனாஜிஹி, அவடத்தில் ரகசியமாக எதையோ பேசி கொண்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. அவருடைய இப்னு அப்பாஸுடைய தகப்பனார் கேட்குறாரு, ஆல்ரெடி ஒரு ஆள் இருந்தாரா? அப்படியா சொல்கிறவா சொல்லி நபி இடத்துல போய் கேட்போம். அவருக்கு தெரியல போல இருக்கு. நபி மீண்டும் நபியல் நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து நபியல் நாயகத்திடம் அப்பாஸ் அவர்கள் கேட்குறாங்க, இப்னு அப்பாஸுடைய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹல்கான இந்தக அஹதுன், உங்களிடத்தில் யாரும் நாங்கள் முதல் வந்தோம், அந்த நேரத்தில் உங்களிடத்தில் யாரும் இருந்தார்களா? ஃபஇன்ன அப்துல்லாஹி அக்பரணி, இதோ என்னுடைய மகன் அப்துல்லா சொல்லுகிறார், அன்ன இந்தக்க ரஜுலன் துனாஜிஹி, நாங்கள் முதலில் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு நபர் இருந்ததாகவும் அவரிடத்தில் நீங்கள் பேசி கொண்டிருந்ததாகவும் சொல்கிறார், நீங்கள் யாரும் ஆல்ரெடி இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே நபியல் நாயகம் அவர்கள் இப்னு அப்பாஸ்ட்ட கேட்குறாங்க, ஹல் ரஐதஹு யா அப்துல்லா, அப்துல்லா அவர்களே, அவர் பேர் அப்துல்லா தானே, இப்னு அப்பாஸ் என்று சொன்னாலும் அவர் பேர் என்ன, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா அவர்களே, அந்த நபரை நீங்கள் பார்த்தீங்களா? நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனோ அந்த நபரை நீங்கள் பார்த்தீர்களா? இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் பார்த்தேன், நீங்கள் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, தெளிவாக நான் பார்த்தேன். ராக்க ஜிப்ரீலும், அவர் வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் வந்தார். நான் பேசி கொண்டிருந்தது யார்கிட்ட? ஜிப்ரீல் இடத்துல. ஒஹுவல்லதி ஷகலனி அன்க, அவரோடு பேசி கொண்டிருந்த காரணத்தினால்தான் நீங்கள் வந்ததை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது? இப்னு அப்பாஸ் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். எப்படி பார்த்திருக்கிறாங்க? அவருக்குரிய ஒரிஜினல் தோற்றத்தில் பார்க்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரிஜினலாக இயற்கையான ஒரு தோற்றம் இருக்கும் அல்லவா, அந்த தோற்றத்தில் பார்க்கல. சஹாபாக்களில் யாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ ஏனைய வானவர்களையோ ஒரிஜினல் தோற்றத்தில் பார்த்ததில்லை. மனித வடிவத்தில் மலக்குமார்கள் வருகின்ற பொழுது ஒரு சில பேர் பார்த்திருக்கிறாங்க. அதில் இப்னு அப்பாஸ் அவர்களும் ஒருவராக அடங்குகிறார். ஏன்னா மனித வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஏனைய மலக்குமார்களோ மனித வடிவத்தில் பல நேரங்களில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரில் 4777 47 77 அதில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. ரசூல்லா சஹாபாக்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவர் வருவார், ஒரு கிராமவாசியினுடைய தோற்றத்தில் ஒருத்தர் வருவார். இஸ்லாம்னா என்ன, இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்பார். பெரிய செய்தி. அதில் வந்தது யாரு? ஜிப்ரீல் தானே வந்தாங்க, மலக்கு தானே வந்தாங்க, வானவர் தானே வந்தாங்க. அத்தாக்கும் ஜிப்ரீலு, ஜிப்ரீல் வந்தார். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்தார். அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல, கேள்வி கேட்டு இஸ்லாம்னா என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பி உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார். அப்ப வந்ததை எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்கல்ல, அந்த சபையில் அமர்ந்திருந்த அத்தனை நபித்தோழர்களும் பார்த்தார்கள். யாரை பார்த்தார்கள்? ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய ஒரிஜினல் தோற்றத்தில் பார்த்தாங்களா? இல்லை. அவர் ஒரு கிராமவாசியினுடைய அரபியின் தோற்றத்தில், காட்டரபி கிராமவாசி அரபி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அப்போது பல சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க. இது புகாரில 4777. இது ஏன் சொல்றோம்னா, சில பேர் வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்குரிய ஒரிஜினல் தோற்றத்திலே பார்த்துட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி நம்ப தகுந்த செய்தி அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரிஜினல் தோற்றத்தில் எந்த சஹாபியும் பார்க்கல. நபியல் நாயகம் இருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருக்கே உரித்தான தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். நபியல் நாயகம் பார்த்திருக்கிறாங்க. அது அல்லாம நபியல் நாயகம் காலத்தில் எந்த நபித்தோழரும் எந்த வானவரையும் அவருடைய ஒரிஜினல் தோற்றத்தில் பார்த்ததாக நமக்கு எந்த சான்றுமே இல்லை. மனித தோற்றத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரில 36 34 நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தான் மனைவி உம்மு சலமா அவங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒருத்தர் இருப்பார், பேசிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து பேசிட்டு போயிடுவார். அப்புறம் ரசூலுல்லாஹ் தான் மனைவிட்ட கேட்பாங்க, இம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அப்போ அவங்க மனைவி உம்மு சலமா அவங்க சொல்லுவாங்க, திஹியத்துல் கல்பி, வேற யாரும் திஹியா தான், திஹியான்னு சொல்லி ஒரு சஹாபி இருக்கிறார். திஹியாட்ட தானே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, வல்லாஹி நான் திஹியான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் குத்துபா பண்ணுறாங்க, மக்களுக்கு பிரசங்கம் செய்யும் பொழுது இப்போதுதான் ஜிப்ரீல் வந்தார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உரையை கேட்டதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது வந்தவர் வந்து திஹியா அல்ல ஜிப்ரீல் என்றேன். அப்போ திஹியா என்கிற அந்த நபித்தோழரின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் நபியல் நாயகம் இருக்கும் பொழுது வந்திருக்கிறாங்க. அந்த தோற்றத்தில் உம்மு சலமா அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துருக்கிறாங்கிற செய்தியை புகாரி 36 34 அதில் நம்ம பார்க்கணும்.
பொதுவாக மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு மலக்குமார்கள் மனிதர்கள்ட்ட வரும் பொழுது மனித தோற்றத்தில் தான் வருவாங்க. அதுதான் அடிப்படையும் கூட. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல குழந்தை பற்றிய நற்செய்தியை சொல்வதற்கு அல்லாஹ் வானவர் அனுப்புகிறான். எந்த தோற்றத்தில் அனுப்பினால்? குர்ஆன்ல 19வது அத்தியாயம் 17, 18, 19 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். ஃபத்த மஸ்ஸலஹா பஷரன் சவியா, நல்ல ஒரு மனித தோற்றத்தில் தான் அவர் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குழந்தை பற்றிய நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி வரும் பொழுது நல்ல அழகான ஒரு மனித தோற்றத்தில் வந்தார். நல்ல அழகான ஆணாக மனித தோற்றத்தில் வந்ததுனால தான் அதை பார்த்தவொடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி துவா ஓதிட்டாங்க? இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, அல்லாஹ்வின் கொண்டு உன் புறத்திலிருந்து நான் பாதுகாப்பு தர்றேன். ஏதோ ஒரு ஆம்பளை வந்துட்டான்னு நினைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ஆண் என்று நினைத்து கொண்டு உன்கிட்ட நான் பாதுகாப்பு தர்றேன், உன்னை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள்ங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இன்னமா ஆனா ரசூல் ரப்பிக், நான் மனுஷன் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதுவர், உங்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான குழந்தை பற்றி குழந்தையை வழங்குவதற்காக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அந்த குழந்தையை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற செய்தியை திருக்குறானில் 19வது அத்தியாயம் 17, 18, 19 ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அப்போ இது நமக்கு என்ன, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மலக்குமார்கள் வருவதா இருந்தால், மனிதர்கள்ட்ட வரதா இருந்தால் மனித தோற்றத்தில் தான் வருவாங்க. முந்தைய காலத்திலையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்த போதும் மனித தோற்றத்தில் தான் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் ஒரு தடவை வந்தாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலையும் வந்தாங்க. அது குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹல் அத்தாக்க ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிமினுடைய விருந்தாளிகளை பற்றிய செய்தி உமக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லும் பொழுதே அந்த மலக்குமாரில் என்னென்ன அடையாளப்படுத்தலாம்? இப்ராஹிம் நபியின் விருந்தாளிகள். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் விருந்தாளிகள்னு சொல்கிறான்? இது தஹலு அலைஹி, அவங்க இப்ராஹிம் நபியின் வீட்டுக்கு வரும்போது ஃபகாலு சலாமன், உள்ளுக்குள்ளே வர்றாங்க, மனித தோட்டத்தில் தான் வர்றாங்க. வந்தது ஃபுல்லாக யார்? மலக்குமார்கள். இப்ராஹிம் நபியின் வீட்டுக்குள்ளே வந்து சலாம் சலாம் சொல்லிட்டாங்க. பதிலுக்கு இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க? சலாமுன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், கௌமு முன்கரும், இல்லை பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது, இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே, எல்லாம் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஃபராக இலா அஹ்லி, தம்முடைய குடும்பத்தாரிடம் சென்று ஃபஜா பி இஜ்லின் சமீன், அவங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி காளை கன்றை கொண்டு வந்துட்டார். அவங்க சாப்பிட்றது எல்லாம் மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, ஆட்கள் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிறாங்க, புதுசாக நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்கன்னு நினச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாப்பிடுவதற்காக வேண்டி இறைச்சியை கொண்டு வந்துட்டாங்க. இறைச்சி யாருமே வந்தவங்க சாப்பிடலை, அதை நோக்கி கையை கூட நீட்டலை. அப்படின்னோட தான் இப்ராஹிம் நபிக்கு பயம் வந்துருச்சு, யார் வந்தது யாருன்னு தெரியலையே. ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா, அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. அப்போ வந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு லா தஹப், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறோம், மலக்குமார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை சொன்னான், அதை நான் சொல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் நபி இடத்துல வருகின்ற பொழுது. அப்போ இப்படி வந்தவர்கள் அனைவருமே இறை தூதரிடத்தில் வந்த பொழுதும் சரி, அல்லது சாதாரண மனிதர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்த பொழுதும் சரி, அவங்க மனித தோற்றத்தில் தான் வந்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரிஜினல் தோற்றத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருமுறை பார்த்துருக்குறாங்க. அதெல்லாமல் வேறு எந்த நபரும் எந்த சஹாபியும் மலக்குமார்களும் ஒரிஜினல் தோற்றத்தில் எல்லாம் பார்க்கல. அந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித தோற்றத்தில் பார்த்துருக்குறாங்க. அதுதான் நமக்கு அந்த பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை இவ்வளவு தெளிவாக சொல்வதற்குரிய காரணம், வரலாற்றில் இன்னும் ஒரு செய்தி எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைந்து விட்டது. ஆனால் எப்படி எழுதி வைத்து விட்டார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரிஜினல் தோட்டத்தில் பார்த்தாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு இப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். அது தபுரானியில் அப்படி ஒரு செய்தியுமே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்வதைப் போலவே அது பலவீனமான செய்தி, நபிகள் நாயகம் சொல்வதைப் போலவே ஒரு பலவீனமான செய்தியும் இருக்கிற காரணத்தினால அந்த கருத்தை நோக்கி பல வரலாற்று ஆசிரியர்கள் சென்று விட்டார்கள். என்ன செய்தி? அப்போ ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன். ஆஹா, நீ ஜிப்ரீலை பார்த்து விட்டாய். கண்டிப்பாக ஜிப்ரீலை மனிதர்களில் யாரும் பார்த்து விட்டால் அவருக்கு கண் போய்விடும், உனக்கு இறுதி காலத்தில் அது போகும் இப்படின்னு அந்த செய்தி முடிகிறது. தபுரானில் வரக்கூடிய அந்த செய்தியில் உங்களுக்கு இறுதி காலத்தில் கண் பார்வை போய்விடும், ஏன்னா நீங்கள் ஜிப்ரீலை பார்த்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்வது போல ஒரு செய்தி தபுரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலவீனமான செய்தி. சொல்லப்போனால் ஒரிஜினல் தோற்றத்தில் வரவும் இல்லை. அந்த செய்தியின்படி பார்த்தாலே தான் தகப்பு நாட்டை இப்னு அப்பாஸ் அவங்க என்னன்னு சொன்னாங்க? நம்மளை புறக்கணிச்சிட்டாரு, நம்மளை கண்டுகொள்ளவே இல்லை என்று குறைப்பட்டு கொள்ளும் பொழுது, இந்தஹு ரஜுலுன், அவடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், நபிகள் நாயகத்திடம் ஒரு மனிதர் இருக்கிறார், துனாஜிஹி, ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் என்று சொல்லத்தக்க வகையில் மனித தோற்றத்தில் தான் வந்தார்கள், ஒரிஜினல் தோற்றத்தில் வரவே இல்லை. அப்போ ஒரிஜினல் தோற்றத்தில் பார்க்கவும் இல்லை. இந்த நிலையில்
ஒரிஜினல் தோற்றத்தில் பார்த்ததுனால தான் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு கண் போய்விட்டது, இறுதி காலத்தில் அவர் கண் பார்வையற்றவராக மாறிவிட்டார் என்று சொல்வது அது பிழையானது. அப்படிலாம் யாரும் மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் பார்க்கறதுனாலாம் யாருக்கும் கண் போகாது. எவ்வளோ பேர் பார்த்தாங்க. ஜிப்ரில் ஹதீஸில் இஸ்லாம்னா என்னங்கிற ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்வதற்காக வேண்டி வந்த பொழுது பல சஹாபாக்கள் பார்த்தாங்களே, அவங்க யாருக்கும் கண் போகவா செஞ்சு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்தாங்களே, திஹியத்துல் கல்பி என்கிற சஹாபியின் தோற்றத்தில் பார்த்தாங்களே, உம்மு சலமா அவங்களுக்கு இறுதி காலத்தில் கண் பார்வை போகவா செய்தது? அப்போ இதனால் கண் பார்வை போனது என்று சொல்வது வரலாற்றில் தப்பான செய்தி, அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இறுதி காலத்தில் கண் பார்வையில் இயல்பான மனிதர்களில் வயசாக சில பேர் கண் பார்வை குறையும் அல்லவா, அந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு வயதாக கண் பார்வை குறைந்தது என்று தான் நாம் அதில் புரிந்து கொள்ளணும். இது ஒரு நாம் இப்னு அப்பாஸ் அவர்கள் தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதே போல இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் தம்மை விட வயதில் பெரியோரையும் ஏனைய நபித்தோழர்களையும் மூத்த நபித்தோழர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் அதிகமாகவே இருந்தது. அதற்கு ஒரு சம்பவமாக சியர் அலாமின் நுபலா என்கிற கித்தாபில் புத்தகத்தில் பாகம் 2 பக்கம் 437 அதில் அறிவிப்பாளர் தொடரோடு ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் சியர் அலாமின் நுபலா என்பது ஒரு வரலாற்று ரீதியிலான புத்தகம். அதில் பல செய்திகளை அறிவிப்பாளர் தொடரோடும், அறிவிப்பாளர் தொடர் எனக்கு இவர் சொன்னார் என்று அறிவிப்பாளர் தொடரோடும் பதிவு செய்வார். சில நேரங்கள் அறிவிப்பாளர் தொடர் இல்லாமலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நாம் சொல்லுகிற இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இதில் என்ன இடம்பெறுகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் என்கிற நபித்தோழர் இப்னு அப்பாஸை விட ஒரு 9 வயது மூத்தவர். அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவர் வாகனத்தை ஏற வேண்டும் என்பதற்காக வேண்டி வாகனத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஸைத் இப்னு சாபித் சொல்கிறாங்க, தனஹ இப்னு அம்மி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய பெரிய தகப்பனாரின் பையனே, சச்சாவின் பையனே, விட்டுருங்க, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, எதுக்கு ஒட்டகத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், விடுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் ஏறுங்க, நான் ஒட்டகத்தை உங்களுக்காண்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இன்னா ஹாக்கதா நஃபாலு பி உலமாஇனா வ குபராஇனா, நாங்கள் இவ்வாறு தான் பெரியவர்களையும் எங்களில் உள்ள அறிஞர்களையும் நாங்கள் மதிப்போம், இப்படித்தான் நாங்கள் நடத்துவோம், இப்படித்தான் மதிக்க வேண்டும், இப்படித்தான் நாங்கள் நடத்த வேண்டும். ஆகவே நீங்கள் ஏறுங்க, நான் ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒட்டகத்தை பிடிக்கிறார். இப்போ யாராவது ஒரு நபர் ஏற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி வாகனத்தை வசதியாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் அல்லவா? இப்போ யானையெல்லாம் ஏறதா இருந்தால் அப்படி நின்ற நிலையிலே ஏற முடியுமா? யானையே பாகன் என்ன செய்வார், யானையை உட்கார வைப்பார். அதற்கு பிறகு தான் அதன் மேல் யாராவது ஒரு நபர் ஏறிக்கொள்ள முடியும். இந்த மெரினா பீச்சில் கூட குதிரையெல்லாம் இருக்குது. நம்ம போகிறோம், 100 ரூபா கொடுத்தா ஏற்றுவோம், எப்படி அப்படியே ஏறிட முடியுமா? நம்ம அதில் ஏறுவதற்கென்று ஒரு பயிற்சி இருக்கணும். அந்த குதிரையை ஓட்டக்கூடிய பயிற்சியாளர் பிடித்து கொண்டிருப்பார், வசதியாக அதனுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டிருப்பார். அப்போ தான் அது மேலே நம்ம ஏற முடியும். இல்லைன்னா நாம் பாட்டுக்கிட்டு ஏறினோம்னா அது நம்மளை ஏறத்துக்கு முன்னால் அது இழுத்துக்கிட்டு ஓடிடும். அப்போ அது மாதிரி அவருடைய குதிரையை அல்லது அவருடைய ஒரு ஒட்டகத்தை அவர் ஏற வேண்டும் என்பதற்காக ஸைத் இப்னு சாபித் என்கிற நபித்தோழரின் ஒட்டகம் அவருடைய வாகனம், அவர் ஏற வேண்டும் என்பதற்காக வசதியாக பிடித்து கொண்டிருக்கிறார். ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களை நோக்கி, பிடிக்காதீங்க, சிரமப்படாதீங்க, விட்டுருங்க, நான் ஏறிக்கிறேங்கிறார். இல்லை ஏறுங்க, பெரியவங்களை நாங்கள் இப்படி மதிக்கணும் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சியர் அலாமின் நுபலா என்கிற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறது? பெரியவர்களை அவங்க நல்ல முறையில் மதிச்சிருக்கிறாங்க. தன்னை விட வயதில் மூத்த 9 வயசு மூத்த நபித்தோழர் தான், வெறும் ஒரு 9 வயசு தான் வித்தியாசம். அந்த வகையில் மூத்த ஒரு நபித்தோழராக இருந்தாலும் கூட, மூத்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்கள மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும் என்கிற சிந்தனை அவங்களிடத்தில் இருந்திருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் நடத்த வேண்டும், உலமாக்களை மதிக்கணும், எங்களில் உள்ள வயதில் மூத்தவர்களை பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் அந்த சபையில் சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர்கள் தொடர்புடைய இன்னும் ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் அவர்களை பொறுத்தவரையிலையும் சத்தியத்தை யாரிடத்திலையும் சொல்வதற்கு அவர் தயங்கியதே கிடையாது. இதுதான் மார்க்கம், இதுதான் குரான், இதுதான் ஹதீஸு, இதுதான் சுன்னா என்று சொன்னால் அதை உடைச்சி சொல்வார். யாராக இருந்தாலும் சொல்வார். எப்பேற்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் அவரிடத்தில் தெளிவுபட எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அதற்கு அலி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வே ஒரு உதாரணமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் புகாரில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3017 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளராக இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாரை அவர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள், ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள்ங்கிற காரணத்திற்காக வேண்டி தண்டிக்கிறார். பொதுவாக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலையும் மக்களில் பலருக்கும் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனையை தீர்மானிக்க முடியும். இப்போ திருடுனா ஒரு விதமாக தண்டனையை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே பெண்களை கற்பழிப்பவர்களுக்கு ஒரு தண்டனையை நிர்ணயிக்கிறாங்க.
அதிலே வயதில் சிறிய சிறுமிகளாக இருந்தால் அவர்களை தண்டிப்பதற்கென்று ஒரு தண்டனையை நிர்ணயிக்கிறாங்க. அது மாதிரி ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணும் பொழுது, தேச துரோகம் என்கிற குற்றச்சாட்டில் ஈடுபடும் பொழுது அதற்கும் தண்டனையை கடுமைப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. மரண தண்டனை விதித்து எப்படி அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது? நெருப்பை மூட்டி அதில் அந்த குற்றவாளிகளை போடுகிறார், நெருப்பில் இட்டு அவர்களை எரிக்கிறார். அண்ணா அலியன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹர்ரக கௌமன், ஒரு கூட்டத்தாரை நெருப்பில் இட்டு பொசுக்கி விட்டார். இது புகாரில 3017 அந்த இலக்கத்தில் பதிவாயிரு. ஒரு கூட்டத்தாரை நெருப்பில் இட்டு பொசுக்கி விட்டார். இது குறித்து இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு பலக இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு தகவல் வரும் பொழுது, லவ் குந்து ஆன, நான் அங்கு இருந்திருந்தால் லம்மு ஹர்ரிகுஹும், அவர்களை நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்கு இடம் கொடுத்திருக்க மாட்டேன். அது தப்பு. அது நெருப்பால தண்டிக்கூடாது. அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாகவே இருந்தாலும் கூட நெருப்பால் அவர்களை தண்டிக்க கூடாது. ஏன்னா நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபியல் நாயிம் சொல்லியிருக்கிறார்கள், லா துஅஸிபு பி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு நீங்கள் யாரையும் தண்டிக்காதீர்கள் என்று நபியல் நாயிம் சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்களை நெருப்பால் தண்டிப்பதற்கு நமக்கு தடை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய வேதனை. நெருப்பால் தண்டிப்பது என்பது என்ன? மறுமை நாளில் குற்றவாளிகளை, பாவிகளை, இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நரகத்தில் போட்டு தண்டிக்கிறான். நரகம் என்பது நெருப்பால் ஆனது. அப்போ நெருப்பால் தண்டிக்கிற இந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய வேதனை. நபியல் நாயகம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், லா துஅஸிபு பி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு, நெருப்பு என்கிற இந்த வழிமுறையை கொண்டு மனிதர்களை நீங்கள் தண்டிக்காதீர்கள் என்று நபியல் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இப்படி ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம், நபியல் நாயகம் சொன்னதுக்கு இது மாற்றமான நடைமுறை என்று தெளிவுபட சொல்கிறார். பாருங்க, அலி அவர்கள் ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது ஆட்சியாளர் செய்த ஒரு செயலை எவ்வளவு தெளிவாக எடுத்து போல்டா உடைச்சு சொல்றார். இது தப்பு, இது ஹதீஸுக்கு மாற்றம். அவங்க குற்றவாளிகளாகவே இருந்தாலும், மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர்களாகவே இருந்தாலும், இப்படி இந்த முறையில் மரண தண்டனை விதிக்கப்படக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தடையா இருக்கே. நெருப்பால தண்டிக்க கூடாது. இப்போ நெருப்பால தண்டிக்க கூடாதுன்னா மனிதர்களை யாரையுமே நம்ம நெருப்பால தண்டிக்க கூடாது. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கொசு பெட்டுலாம் வச்சுருப்பாங்கல்ல, கொசு வச்சுக்கிட்டு அடிக்கிறது, அதில் லேசாக என்ன வரும்னா ஃபயர் தான் வரும், நெருப்பு தான் வரும். அதில் கொசு போய் மாட்டிக்கொண்டு இந்த நெருப்பில் தான் சாகும். இது மாதிரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கிறது அல்லவா, பூச்சி, எறும்பு, இதையெல்லாம் நாம் நெருப்பால் தண்டித்தா அது தப்பு கிடையாது. ஒரு கொசுவை, நம்ம கடிக்க வரக்கூடிய கொசுவை நாம் இப்போ கொசு பேட்டை கொண்டு நெருப்பால் தண்டிக்கிறோம், தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. முற்காலத்தில் ஒரு நபி, ஒரு இறை தூதர், அவரை ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. உடனே அவர் என்ன செய்வார்னா எறும்பு புத்துக்கு நெருப்பு வச்சிருவார். அப்போ அல்லாஹ் அந்த இறை தூதரை கண்டிப்பான், ஃபஹல்லா நம்லத்தன் வாஹிதால், உங்களை ஒரு எறும்பு கடித்திருக்க ஒரு புற்றையை நீங்கள் எரித்து விட்டீர்களே, ஃபஹல்லா நம்லத்தன் வாஹிதா, அந்த ஒரு எறும்பை மாத்திரம் நீங்கள் தண்டித்திருக்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ் அந்த இறை தூதருக்கு கேட்பான் என்கிற செய்தியை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. இது முற்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாகும். அப்போ ஏனைய உயிரினங்களாக இருந்தால், எந்த உயிரினம் நம்மளை கடிக்குதோ, நம்மளை பாதிப்பு உண்டாக்குதோ, அதை நெருப்பிலிட்டு தண்டிப்பதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி. ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, எறும்பை நம்ம இது மாதிரி நெருப்பால் என்ன செஞ்சிட்டோம், கொண்டுட்டோம், தப்பில்லை. மனிதர்களை நெருப்பால் தண்டிப்பதற்கு நமக்கு தடை இருக்கிறது. மரண தண்டனை விதிப்பதாக இருந்தால் நெருப்பில் போட்டு எரிக்கிறது அப்படிங்கிற தண்டனை கிடையாது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் திருமணமான நிலையில் விபச்சாரம் பண்ணால் மரண தண்டனை தான், கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற தண்டனை தான் கொடுத்தாங்களே ஒழிய நெருப்பிலிட்டு எரித்து பொசுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கல. இது அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அந்த வழிமுறை நாம் செய்யக்கூடாது என்பது மார்க்கத்தின் சட்டம். இதை தெளிவாக சொல்கிறார்களே. அலி அவர்கள் ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது, ஆட்சியாளராகவே இருந்தாலும் அதுக்கு எதிராக சத்தியத்தை தெளிவுபட சொன்ன ஒரு செய்தியாக இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் நீங்கள் பார்க்கலாம், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற நூல்லையும் அல் அவுசத் என்கிற நூல்லையும் இடம்பெறுகிறது. அல் அவுசத்துங்கிற நூலில் 9520 அதில் பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கை விரல்கள், ஒருவர் விரலை வெட்டிவிட்டார், அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கும் பொழுது உமர் அவர்கள் ஒரு நடைமுறையை கடைபிடித்தார். என்ன நடைமுறையை கடைபிடித்தார்? ஒவ்வொரு விரலுக்கும் பரிகாரம் வாங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரல்களுக்கு பரிகாரம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உமர் அவர்கள் எப்படி பரிகாரம் வாங்கினார்கள் என்று சொன்னால், ஒருவர் பெருவிரலை வெட்டிவிட்டால் அதுக்கு ஒரு விதத்தில் பரிகாரம், ஆள்காட்டி விரலை வெட்டினா அதுக்கு ஒரு விதத்தில் பரிகாரமாக ஒட்டகம் வாங்கணும். உமர் அவர்கள் எந்த நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க? பெருவிரலை வெட்டிவிட்டால் 15 ஒட்டகத்தை கொடுக்கணும். யாராவது ஒருவர் அடுத்த நபரின் பெருவிரலை வெட்டிவிட்டார், 15 ஒட்டகத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு பரிகாரம் வாங்குறாங்க. ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் 10 ஒட்டகத்தை பலியாக தர வேண்டும், 10 ஒட்டகம் பரிகாரமாக தரணும் அப்படிங்கிறத
ஒரு நஷ்ட ஈடாக வாங்குகிறார். சுண்டு விரலுக்கு 6 ஒட்டகம். இந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் இருக்குல்ல, மோதிர விரல்னு அதுக்கு பேர். அதில் தான் மோஸ்ட்லி அதிகமாக மோதிரம் போடுறதுனால, சில பேர் 10 விரலையும் வளைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்குது, அதிகமாக இந்த விரலில் போடுறதுனால அதுக்கு மோதிர விரல்னு பேர். அப்போ மோதிர விரலை யாரும் வெட்டி விட்டால் 9 ஒட்டகத்தை நஷ்ட ஈடாக தர வேண்டும். ஆள்காட்டி பெருவிரலுக்கு 15, ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலுக்கு 10, சுண்டு விரலுக்கு 6, மோதிர விரலுக்கு 9 என்கிற வகையில் நஷ்ட ஈடாக ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டிருந்தார் உமர் அவர்கள். இதுதான் உமர் அவர்களுடைய ஆட்சியில் நடைமுறையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, இது தப்பு, இந்த நடைமுறையை கடைபிடிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், எல்லா விரல்களும் சமம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விரலுக்கும் 10 என்கிற வகையில் நஷ்ட ஈட்டை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு விரலுக்கும் 10 ஒட்டகம் என்று சொல்லியிருக்கும் போது, பெருவிரலாக இருந்தாலும் ஆள்காட்டி விரலாக இருந்தாலும் நடுவிரல் சுண்டு விரல் எந்த விரலாக இருந்தாலும் சரி, ஒரு விரலை வெட்டிட்டா அதுக்கு 10 ஒட்டகத்தை நஷ்ட ஈடாக தரணும். ஒட்டுமொத்தமாக கையை வெட்டிட்டா 10க்கு அப்போ மொத்தம் 5 எத்தனை 50 ஒட்டகம். ஒரு கையை வெட்டி விட்டால் 50 ஒட்டகம் தர வேண்டும். ஒரு விரலை வெட்டி விட்டால் 10 ஒட்டகம் தர வேண்டும். எந்த விரலாக இருந்தாலும் சரி, ஒரு விரலுக்கு 10. இப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் விரல்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாத பொழுது உமர் அவர்களை நீங்கள் எப்படி பாகுபாடு காட்டுவீங்கன்ட்டாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வரும் பொழுது, ரசூலுல்லாஹ் விரல்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டலையே, ஒரு விரலுக்கு 10 அப்படின்னா நீங்கள் அதைத்தானே கடைபிடிக்கணும். எப்படி நீங்கள் பெருவிரலுக்கு ஒரு மாதிரியும் சுண்டு விரலுக்கு இன்னொரு மாதிரியும் விரல்களுக்கு மத்தியில் ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? இது நபியின் நடைமுறைக்கு மாற்றம் என்பதை இப்னு அப்பாஸ் அவர்கள் உமர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார் என்கிற செய்தியை முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற நூல்ல பார்க்கிறோம். இதே இந்த விரல்களினுடைய பரிகாரம் தொடர்பாக மர்வான் இப்னுல் ஹக்கம் என்பவர் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு கடிதம் போட்டு கேட்கிறார், இன்னும் நீங்கள் எல்லா விரலும் சமம்ங்கிறீங்க, ஆனால் உமர் அவர்கள் விரல்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டுகிறார்கள், நீங்கள் அதுக்கு மாற்றமாக செயல்படுவதாக தெரிகிறதே அப்படின்னு கடிதம் மூலமாக கேட்குறாங்க. கடிதம் மூலமாக கேட்கும் பொழுது அதற்கு இப்னு அப்பாஸ் அவங்க அற்புதமான முறையில் பதில் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு உமர், அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும், இன்ன ரசூலுல்லாஹி அஹக்க யுத்தபஅ மின் உமர், அல்லாஹ்வின் தூதர் தான் உமரை விட பின்பற்றுவதற்கு அதிகம் தகுதி படைத்தவர். நம்ம பின்பற்ற வேண்டியது யாரு என்று வரும் பொழுது உமரா அல்லாஹ்வின் தூதரா என்றால் உமர் அவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் தூதர் தான் பின்பற்றப்படுவதற்கு அதிகம் தகுதி வாய்ந்தவர். அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ரஹிமல்லாஹு உமர், அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும். அவங்க தப்பா விளங்கிட்டாங்க. ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது யாரை, இன்ன ரசூலுல்லாஹி அஹக்கு அயுத்தபஅ மின் உமர், நாம் உமரை விட அல்லாஹ்வின் தூதராகிய நபிகள் நாயகத்தை தான் பின்பற்றுவதற்கு அதிகம் தகுதி படைத்தவர்கள். இதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட தெளிவான பார்வை இருந்திருக்கிறது பாருங்க. இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் தெளிவான பார்வை. சுன்னா எது, குர்ஆன் எது, சட்டம் எது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முன்னுரிமை. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக யார் சொன்னாலும், எப்பேற்பட்ட ஆட்சியாளர் அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா நபியின் நடைமுறைக்கு மாற்றமா ஒன்று சொல்றாரா, இது தப்புன்னு கண்டிக்கிறார். உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றமாக எதையும் அமுல்படுத்துகிறாரா, இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். அது குறித்து தன்னிடத்தில் யாரும் கடிதம் எழுதி கேட்டால், அல்லாஹ் உமருக்கு அருள் செய்யட்டும், நாம பின்பற்ற வேண்டியது யாரை, நபியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று தெளிவுபட எடுத்து சொல்கிறார். அதே போல தமத்து என்கிற முறையில் இந்த ஹஜ்ஜு செய்வாங்க. தமத்து இந்த ஹஜ்ஜுக்கு போகிற ஹஜ்ஜுடைய காலத்தில் போவாங்கல்ல, இப்போ ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய காலம் வந்துவிடும். அதில் தனித்தனி எஹ்ராமில் உம்ரா ஹஜ்ஜுக்கு தனித்தனி எஹ்ராமில் செய்தால் அதற்கு பேர் தமத்து. இங்கேருந்து போகும்போது ஒரு எஹ்ராம், முதல் உம்ராவினுடைய நியத்தில் ஒரு எஹ்ராம் அணிந்து கொள்வார்கள், உம்ராவை முடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு எஹ்ராமிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கும் பொழுது இன்னொரு எஹ்ராம் அணிவார்கள். அப்போ உம்ராவிற்கு ஒரு எஹ்ராமு, ஹஜ்ஜுக்கு இன்னொரு எஹ்ராம், தனித்தனியாக எஹ்ராம் அணிந்து செய்தால் அதற்கு பேர் தமத்து. இரண்டுக்கும் சேர்த்து ஒரே எஹ்ராம் அணிந்தால், உம்ராவிற்கும் ஹஜ்ஜுக்குமாக சேர்த்து ஒரே எஹ்ராம் அணிந்தால் அதற்கு பேர் கிரான். அரபியில் அதற்கு பேர் கிரான் என்று சொல்வார்கள். இப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிரான் முறையில் ஹஜ்ஜு செய்வதற்கும் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், தனித்தனி எஹ்ராமில் ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், ஒரே எஹ்ராமில் செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இப்போ தமத்து முறையை சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது, அதான் தனித்தனி எஹ்ராமில் பண்ணக்கூடாது, ஒரே எஹ்ராமில் தான் பண்ணணும், உம்ராவுக்கு ஒரு எஹ்ராம் ஹஜ்ஜுக்கு ஒரு எஹ்ராம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கேருந்து போகும்போது ஒரு எஹ்ராம், போய் உம்ராவை முடிச்சுட்டு எஹ்ராம்லேயே இருக்கணும், அந்த எஹ்ராம்லேயே தொடர வேண்டும். திரும்ப அதே எஹ்ராமில் ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளை முடித்து விட்டு அதற்கு பிறகு தான் எஹ்ராம்லேருந்து விடுபடணும். ஒரு எஹ்ராம் தான்.
இந்த தனித்தனி எஹ்ராம்ங்கிற டாபிக்லாம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது இப்னு அப்பாஸ் அவருடைய கவனத்திற்கு வரும்போது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமத்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பதிலாக சொல்கிறாங்க. சில பேர் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தன்னிடத்தில் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, விட்டுருங்க. நபிகள் நாயகம் தமத்து பண்ணியிருக்கிறாங்க, தனித்தனி எஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொன்னோடனே திரும்பவும் இல்லை அபூபக்கர் தடுப்பதாக சொல்கிறாங்களே, உமர் தடுப்பதாக சொல்கிறாங்களே என்று மீண்டும் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் சொல்கிறார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க குறிப்பிடுறாங்க, அராஹும் சைஹலிகூன், அப்படி சொல்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். அழிஞ்சிருவாங்க அவங்க. அபூபக்கர் அப்படி சொல்கிறாரு, உமர் இப்படி சொல்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அழிவை நோக்கி செல்கிறார்கள். ஏன்? அக்கூலு காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நபிகள் நாயகம் எதை செய்தார்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓ யக்கூலு நஹா அபூபக்கர் ஓ நஹா உமர், அவர் அபூபக்கர் தடுத்தார் உமர் தடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது விஷயம்? இப்போ நம்ம பேசுவது யாரை பற்றி? அல்லாஹ்வின் தூதரை பற்றியா அபூபக்கரை பற்றியா? அல்லாஹ்வின் தூதரை பற்றியா உமரை பற்றியா? நாங்கள் நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன், நீங்களோ அபூபக்கர் தடுத்தார் உமர் தடுத்தார் என்று யாரோ சொல்வதை என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி சொல்பவர்கள் அராஹும் சைஹலிகூன், அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தப்பு. நபி என்ன செஞ்சாங்க தான் நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட செயல்பாட்டினை சொல்லி தந்தார்கள், எத்தகைய நடைமுறையை கற்றுத்தந்தார்கள், அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய அதற்கு மாற்றமாக அபூபக்கர் சொன்னார் உமர் சொன்னார் அல்லது அவர்கள் இவர்கள் என்று நீங்கள் ஏனைய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால் இது உங்களை அழிவை நோக்கி இழுத்து சென்று விடும் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதுல 3121வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே செய்தி குறித்து புகாரியில் 1567 இந்த தமத்துவ முறை பற்றி இப்னு அப்பாஸ் இடத்துல கேட்கும் பொழுது, அதெல்லாம் நீங்கள் நெருடலே வேண்டாம், உங்களுக்கு சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனி எஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவது நபியல்லாரின் நடைமுறை, யார் தடுத்தாலும் கண்டுகொள்ளாதீங்க, கவலைப்படாதீங்க. யார் அதை பற்றி மாத்தமாக சொன்னாலும் கூடாது என்று சொன்னாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இது சுன்னத்த நபி, நபியின் நடைமுறை என்று தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 1567வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தில் சிறந்து விளங்கியதோட இறை செய்திக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. வஹீக்கு தான் முன்னுரிமை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முன்னுரிமை. இன்றைக்கு அந்த நபித்தோழர்களின் பெயர்களை சொல்லித்தான் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கிறார்கள். வாங்க சஹாபாக்களை பின்பற்றுவோம். அந்த சஹாபி நமக்கு என்ன சொல்றாரு? எந்த சஹாபி கூற்றையும் பார்க்காதீங்க, நபி என்ன சொன்னாங்கன்னு பாருங்கிறார். அபூபக்கர் என்ன சொன்னார் என்று பார்க்காதீர்கள், உமர் அவர்கள் என்ன சொன்னார் என்று பார்க்காதீர்கள், அலி அவர்கள் என்ன செய்தார் என்று பார்க்காதீர்கள், நபி நமக்கு என்ன சொன்னாங்க, என்ன உத்தரவிட்டார்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும் என்று தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நடைமுறையின் மூலமாக அற்புதமாக வழிகாட்டி இருக்கும் பொழுது இன்றைக்கு பல பேர் சஹாபாக்களை பின்பற்றணும், அபூபக்கர் அவர்களை பின்பற்றணும், உமர் அவர்களை பின்பற்றணும்னு கூப்பிடுறாங்க. இது எப்பேற்பட்ட முரணான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அவர்கள் அழைத்ததற்கே மாற்றம் அல்லவா? அவங்க இந்த மார்க்கத்துக்கு ரத்தம் சிந்தி உழைத்து பாடுபட்டார்கள். எதற்காக வேண்டி? வஹீ நிலைநாட்டப்படணும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அந்த சட்டத்தை எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும், அதற்குத்தான் பாடுபட்டார்கள். தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, தன்னுடைய கருத்து மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டி எந்த நபித்தோழரும் உழைக்கவில்லை. அப்போ நபித்தோழர்கள் உழைத்ததே, நபித்தோழர்கள் பாடுபட்டது, தியாகம் பண்ணது எல்லாமே எதற்காக வேண்டி? வஹீயை பின்பற்றுங்கப்பா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் அனைத்து நபித்தோழரின் நிலைப்பாடாக இருந்தது. இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய நிலைப்பாடாகவும் அதுதான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இப்னு அப்பாஸ் அவங்க குர்ஆனை நல்ல அற்புதமான முறையில் ஓதக்கூடியவர்கள். ஒரு முறை அவங்க தாயார் உம்முல் ஃபதுல் லுபாபா பின்துல் ஹாரிஸ், அவங்க பேர் உம்முல் ஃபதுல் என்று தான் அழைக்கப்படுவாங்க. நான் ஃபதுலுங்கிற பேரில் அவங்க மூத்த பையன் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சகோதரர் ஃபதுல். அவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸை அழைத்து குர்ஆனை ஓதுங்க, கொஞ்சம் ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க ஒல் முர்சலாத்தி உர்ஃபா என்கிற அத்தியாயம் இருக்கிறது அல்லவா, அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. இது புகாரில் 763வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 763 புகாரில் ஒல் முர்சலாத்தி உர்ஃபா என்கிற அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். ஓதுனா தன்னுடைய தாயை பார்க்குறாங்க, தாயார் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, யா புனைய, அருமை புதல்வனை, வல்லாஹி லக்கது தக்கர்தனி பி க்ராஅத்திக ஹாதிஹி சூரா, இந்த அத்தியாயத்தை நீ ஓதுவதின் மூலமாக எனக்கு நீ நினைவூட்டி விட்டாய், பழைய கால நினைவுலாம் எனக்கு வந்துருச்சு.
இன்னஹா ல ஆஹிரு மா சமிஅத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு பிஹா ஃபில் மக்ரிப். இதுதான் நான் நபிகள் நாயகத்திடம் இறுதியாக கேட்ட சூரா. ரசூல்லா மக்ரிப்பில் கடைசியாக அவங்க நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஒரு மக்ரிப்புக்கு வந்தாங்க. அந்த மக்ரிப்பில் தான் ஆரோக்கியமாக நபிகள் நாயகம் தொலை வைத்தார்கள். அப்படி ஆரோக்கியமான நிலையில் நபிகள் நாயகம் தொலை வைத்த பொழுது அவர்கள் ஓதிய அத்தியாயம் எது? வல் முர்சலாத்தி உர்ஃபா. இந்த அத்தியாயம் தான். இப்போது நீங்கள் அழகாக அதை ஓதியதை கேட்டவுடனே எனக்கு பழைய நினைவு வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை எனக்கு நினைவுபடுத்திட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் இறுதியாக கேட்ட அத்தியாயம் இதுதான் என்று அழுது கொண்டே கண் கலங்கியவர்களாக அவருடைய தாயார் சொன்னார்கள், நெகிழ்வடைந்தார்கள்ங்கிற செய்தியை புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் நமக்கு எதை காட்டுகிறதுனா, அவங்க பெற்றோர் அப்படி இப்னு அப்பாஸை உருவாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள பெற்றோர்கள் இது போன்ற பிள்ளைகள் அழைத்து எங்கள் குரானை ஓதுங்க அப்படியா சொல்கிறாங்க? சினிமா பாட்டு படிங்க. சொந்தக்காரங்க ஒரு காலத்தில் பிள்ளைங்க வந்து திறமையை வெளிப்படுத்துறதுனால என்ன, சொந்தக்காரங்க வெளியிலேருந்து வந்துட்டால் போதும், ரைம்ஸு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ரைம்ஸு சொல்லு, அந்த பாட்டை படித்து காட்டு. இப்போ சினிமா பாட்டை படித்து காட்டு. ஸ்கூலில் வந்து கலை நிகழ்ச்சிங்கிற பேரில் டான்ஸு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சினிமா பாட்டுக்கு வேஷம் போட்டு நடிகர்களைப் போல வேஷம் போட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் பிள்ளைங்க கலந்து கொண்டு சிறப்பான முறையில் டான்ஸ் ஆடினா பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. அடேங்க அப்போ என் பிள்ளை இன்னும் அருமையாக டான்ஸ் ஆடுறான், இவ்வளோ அருமையாக டான்ஸ் ஆடி நம்ம அருமையில் ரசூல்லா பக்கத்தில் இருக்க போகிறாரா, இப்படி டான்ஸ் ஆடினா அந்த பாக்கியம் கிடைக்குமா? இதில் என் பிள்ளை எவ்வளோ அருமையாக சினிமா பாட்டு பிடிக்கிறான் பாருங்க. பாட்டு பிடிக்கிறது பெருமை. இன்றைக்கு உள்ள சமூகத்திற்கு மார்க்கத்தின் தொடர்பில்லாமல் உருவாகக்கூடிய ஒரு தலைமுறை. மார்க்க சிந்தனை இல்லை, மார்க்கத்தின் வாடை இல்லை, எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை கிடையாது. எல்லாம் முழுக்க முழுக்க உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளில் மூழ்கி போய் மார்க்கத்தை பற்றியே தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குர்ஆன் வசனத்திலேருந்து மனப்பாடமாக எதுவும் தெரியுமா? இப்போ உம்முல் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்க கூப்பிட்டு எனக்கு ஓதி காட்டுங்கன்னு கேட்குறாங்களா? இப்படியான பெற்றோர்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கிறார்களா? குர்ஆனில் நமக்கு மனப்பாடமாக தெரியும்னா என்ன தெரியும்? இன்றைக்குள்ள தலைமுறையை கூப்பிட்டு உனக்கு குர்ஆனில் உனக்கு மனப்பாடமாக என்னப்பா தெரியும்னு கேளுங்க, என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? பக்கரா தெரியும்னு ஏதாவது ஒரு இளைஞன் சொல்லட்டும். அப்படி இருந்தால் யாரையா கூட்டுவாங்க, எனக்கு பக்கரா தெரியும், முழுமையாக நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், ஆலை இம்ரான் எனக்கு தெரியும், ஆலை இம்ரான் அத்தியாயம் எனக்கு அத்துப்பிடி அப்படின்னு யாராவது சொல்லுவாரா? அவருக்கு தெரிஞ்சது என்ன? லிஸ்ட்டு போடுவாச்சு, எனக்கு குலுலா வகை தெரிஞ்சு, குலோது பிறப்பில் ஃபலக், குலோது பிறப்பின் நாஸ், இப்படியே லிஸ்ட்டு போடுவார். எல்லாம் பெரிய பெரிய சூறா இல்லை, எல்லாம் 500 பக்கம் 40 பக்கம் 100 பக்கமில் இருக்குது, இவ்வளோ லிஸ்ட்டு போடுவார். இதை தாண்டி அவருக்கு தனக்கு தெரியும்னு சொன்னால் எதை சொல்வார்? சபீஸ்மை தெரிஞ்சு. அப்படியா சபீஸ்மை தெரியுமா, பரவாயில்லையா, அதையாவது குர்ஆன் எடுத்து மனப்பாடம் பண்ணாருன்னு பார்த்தா இங்கே ஓதுன்னா அஃபலா யன்துரூன இலல் இப்லின்னு ஆரம்பிப்பார். அப்படின்னா என்ன, இமாம்கிட்ட கேட்டு மனப்பாடம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சபீஸ்மா ஓத சொன்னால் கூட எதுலேருந்து ஓதுவாரு? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்னு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானே தெரியாது. கேட்டால் என்ன, இமாமுக்கு தொழுகையில் ஓதுவார். அவர் வாரத்தில் ஜும்மாவுக்கு ஒரு தடவை தான் வர்றாரு. அந்த ஜும்மாவில் இமாம் ஓதுறதை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி பாதி தெளிவாகவும் பாதி அறகுறையாகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்குள்ள இளைய தலைமுறையினர்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இப்னு அப்பாஸ் அவர்களுடைய இந்த வரலாற்றை நாம் சொல்வதற்குரிய காரணம், அவர்களிடமிருந்து நாம் மார்க்க பற்றி நாம் ஒரு முன்மாதிரியாக கொள்ளணும். குர்ஆனில் எந்த அளவிற்கு சிறந்து விளங்கியிருக்கிறாங்க, எத்தனை அத்தியாயம் முழுமையாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில். நபிகள் நாயகம் மரணிக்கின்ற பொழுதுதான் குர்ஆனில் ஒரு சில பகுதியை மனனம் செய்தவர். அதுக்கப்புறம் வெகு சீக்கிரமான காலகட்டத்திலேயே குர்ஆனில் முழுமையான பகுதியை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக இருந்தார். இன்றைக்கினா குர்ஆனில் முழுமையான பகுதியை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை உருவாக்குவது அவ்வளவு சிரமமாக இருக்கிறது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதற்கென்று தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள், எண்ணிக்கை அளவில் மிக சொற்பமான அளவில் மாறிவிட்டார்கள். அப்போ பாருங்கள், அப்போ இதையெல்லாம் இன்றைக்குள்ள தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்லணும். குர்ஆன் பற்று, மார்க்க பற்று, இதை விட ரொம்ப குறிப்பாக நம்ம இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றா தருவான். அதை நன்மையான காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ எவ்வளோ இப்போ சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்குறோம். யுத்தங்களில் வீரதீரமான காரியங்களை செய்தார்கள்னு பார்க்குறோமா? ஹாலிது பின் வலீதுன்னு சொன்னோம்னா அவர் யுத்தங்களில் எவ்வளோ வீரதீரமாக செயல்பட்டார்னு பார்க்குறோம். அலி அவர்கள் அப்படின்னா அவர் எவ்வளோ எந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்று பார்க்குறோம். அபூபக்கர் அவர்கள் என்று சொன்னால் ஆட்சி எந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்தினாங்க, இஸ்லாமிய ஆட்சியை விரிவுபடுத்தினாங்கன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நபருக்கும், எந்த ஒரு நபராக இருந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுப்பான். அதை கொண்டு நாம் எப்படி நன்மையை சம்பாதிப்பது அப்படின்னு பார்க்கணும். இப்னு அப்பாஸ் அவர்கள் பல யுத்த களங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறந்த போர் வீரராக அறியப்படுற அளவுக்கு வரலாற்று செய்திகள் நமக்கு இல்லை. பல யுத்தங்களில் பங்கெடுத்தாலும் சிறந்த ஒரு போர் வீரர் என்று அறியப்படக்கூடிய அளவிற்கு நமக்கு செய்திகள் இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் சந்தேகம் வர ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், சிறந்த ஒரு குர்ஆன் விரிவுரையாளர், சிறந்த ஒரு கல்வியாளர், அதில் துளியும் சந்தேகம் கிடையாது. அப்போ அல்லாஹ் அவருக்கு கல்வியை கொடுத்துருக்கும் பொழுது அந்த கல்வியை கொண்டு நன்மையை தேடுகிறாங்க. அல்லாஹ் சிலருக்கு கல்வியை கொடுப்பான்,
சிலருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், சிலருக்கு உடல் உழைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஆர்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். யார் யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்து, எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கலான்னு பார்க்கணும். உங்களுக்கு அல்லாஹ் என்ன இப்னு அப்பாஸ் அவர்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானத்தை தந்திருக்கிறான். இந்த கல்வியை இந்த சமூகத்திற்கு நான் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், இந்த கல்வியை மக்களுக்கு நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், இந்த குர்ஆனை மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்வை, ஒட்டுமொத்த வாழ்வை கல்விக்காக, குர்ஆனின் கல்வியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்று அரும்பாடுபட்டிருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் அவங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை சமூகத்திற்கு ஒப்படைக்கிறாங்க, சமூகத்திற்கு பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள். நாம அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான், நமக்கு என்ன தெரியும், நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்தது என்ன, நம்ம சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, இதை கொண்டு சமூகத்திற்கு பயனுள்ள காரியங்களுக்கு, நன்மையான விஷயங்களுக்கு என்னால் எவ்வளவு முடியுமோ அதை இந்த சமூகத்திற்கு நான் பயனுள்ளதாக ஆக்குவேன். அல்லாஹ் நமக்கு வேறு விதமான சில அர்ப்பணிப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான, உடல் உழைப்பு செய்யக்கூடிய ஆற்றலை, திடகாத்திரத்தை அல்லாஹ் தர்றானா, அதை நான் பயனுள்ள காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று நாம் வருவதுதான் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இறுதியாக இப்னு அப்பாஸ் அவங்க ஹிஜ்ரி 68 மரணிக்கிறாங்க. இப்படியாக பல்வேறு மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டு தியாகம் செய்த இப்னு அப்பாஸ் அவர்கள் ஹிஜ்ரி 68 இயற்கை மரணம் தான், யாராலும் கொல்லப்படலை, இயற்கை மரணம் 68 மரணிக்கிறாங்க. அவங்க மரணித்தது தாயிஃப்ல. இன்றைக்கும் தாயிஃப்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது. அவங்களுடைய நினைவா தாயிஃப்ல இப்னு அப்பாஸ் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி அதனுடைய நினைவா மஸ்ஜிது அப்துல்லா இப்னு அப்பாஸ், அதான் பேர். நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட பெரிய பிரம்மாண்டமான பள்ளி. கேட்டால் அங்கே மக்காவில் உள்ளவர்கள்ட்ட கேட்டாலே இப்னு அப்பாஸ் இங்கே தானே பெரிய பல்கலைக்கழகமாக இருந்து மார்க்கத்துக்காக வேண்டி எடுத்து சொன்னாங்கன்னு அந்த பூர்வக்குடி மக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மக்காவில் உள்ள தாயிஃப்ல தான் மரணம் அடைந்தார்கள். அந்த தாயிஃப்ல இன்றைக்கும் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய பேரில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவருடைய கல்வியை சிறப்பிக்கக்கூடிய விதமாக ஒரு பெரிய லைப்ரரியும் தாயிஃப்ல இருக்கிறது. அந்த லைப்ரரிக்கு பேரும் மக்தபத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களின் லைப்ரரி. பெரிய லைப்ரரி, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் பள்ளிவாசல். அப்போ தாயிஃப்ல இப்னு அப்பாஸ் அவங்க மரணித்தாங்க, ஹிஜ்ரி 68 மரணித்தாங்க. இதுதான் இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கை சுருக்கம். இன்னும் அவர்கள் தொடர்பான பல செய்திகள் இருந்தாலும் இந்த அளவிற்கு நாம் இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து செய்திகளை தெரிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமா என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.